வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு தை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். பொருளாதார அமைச்சர் கெபக் இப்போது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளார். ஏப்ரல் 2023ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் இருந்த கடைசி அணுமின் நிலையம் மூடப்பட்டது. ஆனால் அது குறித்து இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை உண்மையிலேயே பொருத்தமானதா அல்லது இன்னும் அணுசக்தியை உற்பத்தி செய்ய முடியுமா? அந்த நேரத்தில் மத்திய அரசு திறந்த மனதுடன் நீடிப்பை உண்மையிலேயே பரிசீலித்ததா என்பதை நாடாளுமன்ற விசாரணை குழு விசாரித்து வருகின்றது. இந்த காரணத்திற்காக மத்திய பொருளாதார அமைச்சர் ராபர்ட் கெபக் இன்று சாட்சியமளிக்க வேண்டியிருந்தது. அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். கெபக் பதவியேற்ற போது ஆரம்ப நிலைமையை விவரிப்பதன் மூலம் தனது கருத்துக்களை தொடங்கினார். அந்த நேரத்தில் முந்தைய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக ஜெர்மனி எரிசக்தி கொள்கையை பொறுத்தவரை பலவீனமான நிலையில் இருந்தது. அதே நேரத்தில் ரஷ்யா வலிமையான நிலையில் இருந்தது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய ஆக்கிரமிப்பு போர் தொடங்கி ரஷ்யாவிலிருந்து எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்ட பின் பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 2022ஆம் ஆண்டில் வசந்த காலத்தில் இருந்த மீதமுள்ள 3 ஜெர்மன் அணுமின் நிலையங்களின் நீண்ட செயல்பாட்டையும் அவர் உத்தரவிட்டார். ஆய்வு செய்யப்பட்டது. திறந்த மனதுடன் மற்றும் தடைகள் இல்லாமல் பல்வேறு விருப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. பெர்லின் டெகலில் புத்தாண்டு தினத்தன்று ஒரு பந்து குண்டு வெடித்து பலர் காயமடைந்தனர். ஒரு குழந்தையின் நிலை கூட மோசமாக இருந்தது. இப்போது போலீசார் 17 வயது சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து குறிப்பு வந்தது. பெர்லினில் புத்தாண்டு தினத்தன்று சட்டவிரோத பந்து குண்டு வெடித்தது தொடர்பாக ஒரு குழந்தை படுகாயமடைந்தது உட்பட போலீசார் ஒரு சந்தேக நபரை அடையாளம் கண்டு 2 அடுக்குமாடி குடியிருப்புகளில் சோதனை நடத்தினர். காவல்துறையினரால் சிறப்பாக அமைக்கப்பட்ட இணைய உதவிக்குறிப்பு பெர்டல் மூலம் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த உதவிக்குறிப்புகளின் அடிப்படையில் 17 வயது சந்தேக நபர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெடிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடந்து வருகின்றது. ஜெர்மன் ராணுவம் மறுசீரமைக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு ராணுவத்தின் ஒரு பிரிவிற்குள் தொகுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உள்நாட்டு உள்கட்டமைப்பை வீரர்கள் பாதுகாக்கின்றனர். ஜெர்மனியில் உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவ ரீதியாக முக்கியமாக வசதிகளை பாதுகாக்க ஜெர்மனியின் இராணுவ படை ஒரு புதிய முக்கிய பிரிவை அமைத்து வருகின்றது. இது இராணுவத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் ரிசர்வ் வீரர்கள் மற்றும் செயலில் உள்ள வீரர்களை கொண்டிருக்கும் என்று ஒரு செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த பிரிவு ஒரு ஒருங்கிணைந்த தலைமையின் கீழ் வைக்கப்படும். பதற்றம், பாதுகாப்பு அல்லது நெருக்கடி ஏற்பட்டால் உள்நாட்டு பாதுகாப்பு படைகள், துறைமுகங்கள், ரயில் வசதிகள் மற்றும் சரக்கு பரிமாற்ற புள்ளிகள், அத்துடன் குழாய் வழிகள், துருப்புக்களை நிறுத்துவதற்கான சாலைகள், பாலங்கள், போக்குவரத்து மையங்கள் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும். அவை நேட்டோவின் செயல்பாட்டு தளமாகவும் மையமாகவும் ஜெர்மனியின் பங்கை பாதுகாப்பதற்கும் நோக்கமாக உள்ளன. அமைதி காலத்தில் கடுமையான விபத்துக்கள், பயங்கரவாத சூழ்நிலைகள் அல்லது தொற்று நோய்கள் ஏற்பட்டால் நிர்வாக உதவிகளை வழங்க உள்நாட்டு பாதுகாப்பு படைகளை நிறுத்தலாம் என்றும் செய்திகள் கூறுகின்றன. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.